உளவுப் பிரிவில் மெச்சத்தக்க சேவை. யார் இந்த டிஎஸ்பி வெல்கம் ராஜசீலன்? காவல்துறையில் சீருடையில் நாம் பார்ப்பவர்கள் மட்டுமல்லாமல் யாருடைய கண்ணுக்கும் தென்படாமல் வேலை பார்க்கும் காவலர்களும் அநேகர். குறிப்பாக குற்றவாளிகளை காவல்துறையினர் பிடிப்பதற்கு அவர்களது நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து தகவல் கொடுப்பதோடு குற்றங்கள் நடப்பதற்கு முன்னரே அவற்றை தடுப்பதிலும் சீருடை அணியாத காவலர்களின் பங்கு முக்கியமானது. அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா குடியரசுத் தலைவர் விருதுக்கு தெரிவு செய்யப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு 2024 ஆகஸ்ட் 23 அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் அரங்கில் நடந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கினார். அவர்களுள் ஒருவராக காவல் ஆய்வாளராக இருந்தபோது தெரிவு செய்யப்பட்ட விருதினை தற்போது காவல் துணை கண்காணிப்பாளராக இருக்கும் வெல்கம் ராஜசீலன் பெற்றுக்கொண்டார். 1997ஆம் ஆண்டு சப் இன்ஸ்பெக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் பயிற்சிக்கு பிறகு சென்னை வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றினார். அப்போது பல வழக்குகளை அவர் விசாரித்த விதம் மேல் அதிகாரியினால் பாராட்ட பெற்றது. 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் சென்னை ஜார்ஜ் டவுன் பகுதியில் சிறப்பாக பணியாற்றி பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் தடுத்துள்ளார். 2008ஆம் ஆண்டு காவல் ஆய்வாளராக பதவி உயர்த்தப்பட்ட பிறகு தனிப்பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவில் பணியமர்த்தப்பட்டார். தமிழ்நாட்டில் நடந்த பல முக்கியமான வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட காரணமாக இருந்துள்ளார். நுண்ணறிவு பிரிவில் சிறப்பாக பணியாற்றி உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெற்றுள்ளார். இவரின் சிறப்பான காவல் பணிக்காக குடியரசுத் தலைவர் பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது. இவரை போன்ற நேர்மையான அதிகாரிகள் பொது அமைதியை நிலைநாட்டவும் காவல்துறைக்கு தொடர்ந்து பெருமை சேர்க்கவும் வேண்டும். இதுபோன்ற நடப்பு செய்திகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.